ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பரங்கிக்காய் அல்வா. இது நம்ம பால் சேர்த்து எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 விதமாக நம்ம செய்ய போகிறோம். ஒன்று வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணி, இன்னொன்று நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி. வெள்ளை சர்க்கரை நமக்கு டேஸ்ட்டை மட்டும் கொடுக்கும், ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் சூஸ் பண்ணும் போது ரொம்ப காயாக இல்லாமவும் ரொம்ப பழுக்காமையும் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கிலோ நம்ம சூஸ் பண்ணால் 2 to 3 days நம்ம அந்த ஸ்வீட் வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட் சூஸ் பண்ணிக்கணும். இப்போது பரங்கிக்காவை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு எப்போவுமே நம்ம அடிக்கனமான பாத்திரமாக சூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி கிளறதுக்கும் நல்ல வாட்டமாக வரும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றி சுண்ட காய்ச்சலாம். பாலை இந்த மாதிரி வாங்கி என்னால் ரொம்ப நேரம் காய்ச்ச முடியாது, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம கடையில் சர்க்கரை இல்லா பால்கோவா விற்கும், அதை வாங்கி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக நம்ம பால் வாங்கி சுண்ட காய்ச்சி செய்கிறோம். இதுவும் ஈஸியான ப்ராசஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பால் ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு பக்கம் பரங்கிக்காவை வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்க பரங்கிக்காவை சேர்த்துட்டு 2 கப் பால் சேர்த்து 3 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாலோ தண்ணியோ நம்ம குக்கரில் நிறைய சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு பரங்கிக்காய் திக்காக வேணும். அதனால நம்ம கம்மியாக தான் பால் சேர்த்துருக்கோம். இல்லை நான் பால் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, தண்ணி கூட நம்ம சேர்த்து வேக விடலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி பரங்கிக்காய் வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணணும். ஒரு மத்தை வச்சோ இல்லைனா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டோ நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். மத்திலன்னு நம்ம சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சு விடலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் வச்சு இது பண்ணணும் அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால் நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பரங்கிக்காவை சேர்த்துடலாம். எல்லா பரங்கிக்காவையும் சேர்த்துட்டு நல்ல கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். நல்லா கிளறி விடணும். எந்த அளவுக்கு அப்படின்னா பாலும் பரங்கிக்காவும் சேர்ந்து திருப்பி ஒரு திக்கான கண்டென்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுவாக பரங்கிக்காய்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, ஆனால் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் மற்ற காயை விட விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபுட்டை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது அவங்க கலோரியை ரொம்ப ஏற்றாது. ஏன்னா லோ கலோரி கண்டென்ட்டு இந்த காயில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஹார்ட் அண்ட் ஸ்கின் ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த காயை இனிமேல் அவாய்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது செஞ்சு சாப்பிடுங்க. கண்டென்ட் நல்லா திக்காயிருச்சு. இப்போது நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி அந்த பரங்கிக்காவோட ஃப்ளேவரை சேஞ்ச் பண்ணும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லை, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவருக்காக நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டும் ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். ஏன் சர்க்கரை முதலையே சேர்க்காம நல்லா திக்கானதுக்கப்புறம் சேர்க்குறோம் அப்படின்னா, திருப்பி நம்ம சர்க்கரை போடும் போது அந்த கண்டென்ட் வந்து வாட்டரியாக ஆகும். அப்போது நமக்கு கிளறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். அதனால் நம்ம வந்து திக்கானதுக்கப்புறம் தான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நல்ல சுகர் கரைகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதே மாதிரி நமக்கு பபுள்ஸ் வரும்போது கையில் பட்டுச்சுன்னா அது ஊண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சேஃபாக வந்து கிளறி விடுங்க. இப்போது அல்வாவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்க்க வேண்டிய நட்ஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 200 ml நெய் ஊற்றி, நெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளரி விதை இல்லைனா பரங்கி விதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்ல அல்வா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்து நல்லா கிளறி விடணும். கை விடாமல் கிளறணும், அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். இப்போது நம்ம நெய் வந்து நிறைய சேர்க்க தேவையில்லை, கம்மியாக சேர்த்தா போதும். அல்வா வந்து ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கிளறி விடணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கிளறினா போதும், உங்களுக்கு நான்ஸ்டிக்கி அல்வா வந்து ரெடி ஆயிரும். பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆயாச்சு. இது நம்ம ஒரு பிளேட்லேயோ பவுல்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இது வந்து பீசஸ் போட முடியாது, நம்ம ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டான அல்வா ரெடி ஆயாச்சு. கார்னிஷிங் பண்ணி நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஐஸ்கிரீமோடு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சத்தான சுவையான பம்கின் அல்வா ரெடி. எப்படி சர்க்கரை போட்டு அல்வா செஞ்சோன்னு பார்த்தாச்சு. அடுத்து நாட்டு சர்க்கரை போட்டு எப்படி அதே அல்வாவை செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்த அதே ஸ்டேஜில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். பொதுவாக வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை கம்மியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுவே உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும். கலப்படம் இல்லாத நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும். அல்வா இப்போது நல்லா திக்காயிருச்சு. கரும்பு சர்க்கரை போட்டு பரங்கிக்காய் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வெள்ளை சர்க்கரை போட்டு சாப்பிட்டவங்களுக்கு எடுத்ததும் கரும்பு சர்க்கரை போட்டு சாப்பிட்றது பிடிக்காது. நீங்கள் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே நீங்கள் கரும்பு சர்க்கரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். உங்கள் குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க.
இந்த அல்வாவை நீங்களே சொல்லாத வரைக்கும் இது நீங்கள் பரங்கிக்காயில் தான் செஞ்சு கொடுத்தீங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் பரங்கிக்காய் யாருக்காவது பிடிக்காதவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த ரெசிப்பியை அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நிறையவே சாப்பிடுவாங்க. இப்போது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நாட்டு சக்கரை சேர்த்த அல்வாவை நம்ம சூடாக சர்வ் பண்ண வேணாம். ஏன்னா நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணிடும். அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். பரங்கிக்காயில் ஏகப்பட்ட நல்லது இருக்குன்னு தெரிஞ்சும் நிறைய பேர் அதை சாப்பிட விரும்புறதில்ல. இது ரொம்பவே வருத்தமான விஷயம். இது நம்ம நாட்டு காய்கறி. இதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு மாற்று ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.